நம்ம பார்க்க போற படம் காந்தா. இந்த படத்துல சமுத்திரக்கனி ஹீரோ துல்கர் சல்மான ஒரு நாடகத்துல பார்க்குறாரு. அங்க நல்லா நடிச்சதுனால அவர் தன்னோட கூட்டு வந்து அவருக்கு சினிமா வாய்ப்பெல்லாம் வாங்கி தராரு. அவர் ஒரு பெரிய ஸ்டார் ஆக்குறாரு. ஆனா அவரை அறிமுகப்படுத்தின சமுத்திரக்கனி பட வாய்ப்புகள் இழந்து அவர் எடுத்த படம்லாம் ட்ராப் ஆகி ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. அப்போ துல்கர் சல்மானை வச்சு சாந்தா அப்படின்னு ஒரு படத்தை எடுக்க நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோவோட இமேஜ் பல்மடங்கு உயர்ந்ததுனால அந்த படத்துல கிளைமேக்ஸையும் மூவி நேமையும் மாற்ற சொல்லி பிரச்சனை பண்றாரு. நம்ம கிட்ட இருந்து வளர்ந்த பையன் அதுக்குள்ள என்னடா நம்மளுக்கே ரூல் போடுறான், இதை மாற்ற சொல்றான், சீனை மாற்ற சொல்றான் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே ஒரு ஈகோ இஷ்யூ ஆகுது. அந்த படத்தை எடுக்க முடியாமலே போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் காதல் வருது. துல்கருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருக்கு. அவர் மாமனார் இருக்கிறதுலே பெரிய கோடீஸ்வரர். இந்த விஷயம் சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. ரெண்டு பேர் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்போது அந்த படத்தோட ஹீரோயினை கொலை பண்ணிடுறாங்க. இப்போது இந்த ஹீரோயினை யார் கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்க, அந்த மூவியோட கிளைமேக்ஸ் யார் நினச்ச மாதிரி வந்தது, ஹீரோ நினச்ச மாதிரி வந்ததா, டைரக்டர் சமுத்திரக்கனி நினச்ச மாதிரி வந்ததா, இந்த பொண்ணை யார் கொலை பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை.